ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். 210 men working 12 hours a day can finish a job in 18 days. How many are required to finish the same job in 20 days working 14 hours a day அப்படின்னு கேட்டிருக்காங்க. 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பார் எனில் அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 டேட்டா கொடுத்தா நான் என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன், P1 H1 D1 divided by W1 which is equal to P2 H2 D2 divided by W2. ஓகேவா? இப்போ கிவன்லாம் எழுதிக்கலாமா? பர்சன் கொடுத்துருக்காங்க 210, நெக்ஸ்ட்டு ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க 12, நெக்ஸ்ட்டு டேஸ் கொடுத்துருக்காங்க 18. ஓகேவா? ஒர்க் வந்து என்னன்னு தெரில, அப்போ W1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே வேலையன்றனால அதே W1 எடுத்துக்கலாம். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம். ஓகேவா? 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிப்பாங்கன்னா எத்தனை பர்சன் தான் இப்போ கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் போடலாமா? ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா P1 என்ன, 210 இன்ட்டு H1 12 18 டிவைட் பை W1 விச் இஸ் ஈக்குவல் டு அதே ஒர்க், அதனால் கீழே W1 தான் வரும். இங்கே பர்சன் தான் தெரியாது, 14 இன்ட்டு 20. ஓகேவா? இந்த ஒர்க்கும் கேன்சல் ஆகிடும், நம்மளுக்கு பர்சன் தான் வேணும். அப்போ 210 இன்ட்டு 12 இன்ட்டு 18 டிவைட் பை 14 இன்ட்டு 20 வரும். ஓகேவா? இது 0 கேன்சல் ஆகிடும். 7 டேபிளில் பண்ணிங்கன்னா இது 2 டைமு, இது 3 டைம். கரெக்டாக? திரும்ப 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 6. ஓகேவா? திரும்ப இது 2 டேபிளில் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ். அப்போது 3 3s are 9 இன்ட்டு 18 வருது. மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 9s are 72, ரிமைனிங் 7, 9 1s are 9, 162 வருது. அப்போ இப்போ எத்தனை பர்சன் தேவைன்னு பார்த்தீங்கன்னா 162 பர்சன் தேவை. ஓகேவா?